அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 7 புக்லெட்ஸ் வந்து கவர் பண்ணி குடுக்குற மாரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 7 புக்லெட்ஸ் வந்து 6 புக்லெட்ஸ் வந்து எம்சிக்யூஸ் இருக்கும். அந்த 6 புக்லெட்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து கவர் பண்ற மாரி இருக்கும். ஒரு புக்லெட் வந்து ஃபார்முலா புக்லெட். இந்த 7 புக்லெட் ரிசீவ் பண்றவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ வேணுன்றவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்லெட்ஸ் பத்தின கொரீஸ் என்ன தேவைப்படுது அப்டின்னா, நீங்க 9384686847 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதனுடைய சாம்பிள் மெட்டீரியல், என்னென்ன புக்ஸ் நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு நான் இமேஜ் ஃபார்மேட் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். அதேபோல சாம்பிள் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ இமிடியேட்டா வாங்கி என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 7 புக்லெட் ரிசீவ் பண்றவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ மறக்காம 7 புக்லெட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. அந்த 7 புக்லெட் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஆஃபர் பண்றேன். இல்ல சார் எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு தனியா பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த 8000 ப்ராப்ளம் கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 புக்லெட் வந்து 6000 ப்ராப்ளம் கவர் பண்ணி குடுப்பேன். அந்த 3 புக்லெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புக்லெட் வந்து சாப்டர் வைஸ் இருக்கும். ஸோ சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்டா அந்த எம்சிக்யூ ஃபார்மேட்ல குடுத்துருப்பேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கிளாஸஸ் போட்டுக்கிட்டே வரேன். யூடியூப் பிளேலிஸ்ட் வந்து தனியா கிரியேட் பண்ணி ஒரு 250 வீடியோ குடுத்துட்டேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் வீடியோஸ் வந்து என்னோட லிங்க்ல நான் அட்டாச் பண்றேன். அத நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. அதுல இருக்கிற 250 வீடியோஸும் நீங்க பார்த்துருங்க. ஸோ அது இல்லாம ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டுமே ஒண்ணு தனியா ரெடி பண்ணியிருக்கேன். அதுவுமே நீங்க வாங்கிக்கலாம். வேற எதுனா உங்களுக்கு வந்து சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது. நான் ஒரு ஒரு சாப்டர் வந்து முழுமையா நான் படிக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ கம்ப்ளீட் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. எம்சிக்யூஸ் கலெக்ஷன் இருக்கு. ஸோ எம்சிக்யூஸ் வந்து எக்ஸாம்க்கு எனக்கு சப்ஜெக்ட் தெரியும். நான் எம்சிக்யூஸ் மட்டும் கம்ப்ளீட்டா பிராக்டிஸ் பண்ண போறேன். அத மட்டும் நான் பார்த்துட்டு போனா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வொர்த்தா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் பேட்ச் போடுறேன். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன், ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் போடுவேன். ஸோ அப்போ டெய்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க எந்த அளவுக்கு ரெடி ஆகும் பாருங்க. அதுக்கப்புறம் நான் என்னுடைய பிஜிடிஆர் மேத்தமேட்டிக்ஸ்ல இப்படி தான் பண்ணேன். ஒரு பெரிய மாரத்தான் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணேன். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 மந்த் கரெக்ட்டா 40 டேஸ் வச்சு நான் டெஸ்ட் ஷெட்யூல் போட்டு அடிச்சேன். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நெறைய பேர் வந்து 95 பிளஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ யுஜிடிஆர் மேத்தமேட்டிக்ஸ்ல செலக்ட் ஆயிட்டு உள்ள போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 105, 108 அப்படின்ற மாரி பாஸ் மார்க் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு என்னுடைய டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல ரொம்ப எஃபெக்டிவா போட்டு கொஸ்டின்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி ஈவினிங் கொஸ்டின் போஸ்ட் பண்ணுவேன். டெய்லியும் அவங்க ஸ்கோர் எடுத்து நான் வந்து யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது எங்களுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்க போயிட்டு அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் அது போல ஒரு ஒரு லைன் அப் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல நீங்க வரணும் அப்டின்னா, இப்பவே டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிட்டு, பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் சிலபஸ கவர் பண்ணிட்டு, ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அந்த 60 நாள் டைம் குடுக்குறாங்கன்னா, 60 நாள் நம்ம என்ன பண்ணணும்? டெஸ்ட் அடிச்சுட்டு போயிடணும். ஓகே. ஸோ மறக்காம இந்த எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கேட்டு வாங்குங்க. 7 புக்லெட் எனக்கு வேணும். கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் இருக்கிற புக்லெட்ஸ் எனக்கு 7 புக்லெட் வேணும் அப்டின்னு கேட்டு வாங்குங்க. உங்களுக்கான பிரைஸ் டீட்டெயில் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விடுவேன். ஜஸ்ட் நீங்க எனக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா, உங்க அட்ரஸ்க்கு நான் கொரியர் போட்டு பில் அனுப்பிடுவேன். ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.